பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 10வது வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 9 பேரு நாமினேஷன்ல இருக்கிறாங்க. இந்த 9 பேர்ல இருந்து இந்த வாரம் ஒருத்தரா 2 பேரா எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க இல்லையா? அது யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் எலிமினேட் ஆனவங்க எல்லாருமே எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்திருக்கிற லிஸ்ட் பிரகாரம் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னே சொல்ல முடியாத மாதிரி தான் வந்திருக்கு. அந்த வகையில அன்அஃபிஷியல் வோட்டிங்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே வரோம். அந்த வகையில யாரு இந்த முறை முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா பவித்ரா அவர்கள் தான் வந்து நாமினேஷன்ல வந்து வோட்டிங் அதிகமா வாங்கி அன்அஃபிஷியல் வோட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க. 23.42 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட வோட் பேங்க் அப்படியே பவித்ராவுக்கு வர்றது தான் காரணம். 2வது இடத்துல சௌந்தர்யா. சௌந்தர்யாவோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20.91 வாக்கு சதவீதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல ஜாக்லின் 10.66 வாக்கு சதவீதத்தோட 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ கடந்த வாரம் அவ்வளவு நெகட்டிவிட்டி வாங்கியும் இவங்க 2 பேரும் 2வது, 3வது இடத்துல இருக்கிறது ஆச்சரியம் தாங்க. அடுத்ததா 4வது இடத்துல அன்சிதா 8.87 வாக்கு சதவீதத்தோட 4வது இடத்திலயும், ரியான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்கிறாப்ல. 7.86 வாக்கு சதவீதத்தோட 5வது இடத்துல. விஜே விஷால் தாங்க பரிதாப இடத்துல இருக்கிறாப்ல. ஆரம்பத்துல முதல் இடத்துல இருந்த விஜே விஷால், ஏன் நம்ம முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 2 பேத்தையும் பின்னாடி தள்ளின ஒரே ஆளு நம்ம விஜே விஷால் தாங்க முதல் வாரத்துல. ஆனா, இப்ப பரிதாபமான நிலைமையில 6வது இடத்துல இருக்கிறாப்ல. 7வது இடத்துல நம்ம அருண் 7.24, 8வது இடத்துல சத்யா 7.1, கடைசி இடத்துல தர்சிகா 6.13. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.